வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். 2 குழந்தைகளையும் ஒரே தொட்டில போட்டு தாளாட்டியபடி மங்கம்மா மகாதேவிய பார்த்து, அக்கா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதும் ஒரே நாள்ல தான், குழந்தை பெத்ததும் ஒரே நாள்ல தான், அது போல நம்ம குழந்தைகளுக்கு பேர் சூட்டுறதும் ஒரே நாளா இருந்தான்னு மங்கம்மா தன்னோட ஆசைய சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கும்னு மகாதேவியும் அதை சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க. என்ன பேர் வைக்கலான்னு மங்கம்மா கேட்க, அதுக்கு மகாதேவி, ஈழம் கொண்ட ராஜாதிராஜனோட பெயரை உன்னோட மகனுக்கு வை, 3 நாட்டையும் ஒன்னா சேர்த்து தன்னாடாக கொண்ட குலோத்துங்கர் பெயரை என்னோட மகனுக்கு வைக்கிறேன்னு சொல்றாங்க மகாதேவி. அதை கேட்ட மங்கம்மா, வேடிக்கைதான், சாளுக்கிய வம்சத்தோட பேர்ல உன்னை வைப்பீங்கன்னு நான் நினைச்சேன்னு சொல்ல, அதுக்கு மகாதேவி, கணவனே தாய், அவர் பிறந்த நாடுதான் தாய்நாடு, இதுதான் நம்ம பண்பாடுன்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சுந்தரன் அங்க வல்லவன் வர்றதை பார்த்து, அண்ணி அண்ணி, அண்ணா வந்துட்டாங்கன்னு சொல்றார். வல்லவனோட கருணாகரனும் வர்றார். மகாதேவியும் மங்கம்மாவும் சைகையால பேசிக்கிட்டு மகாதேவி மங்கம்மாவோட குழந்தைய தூக்கிக்க, மங்கம்மா மகாதேவியோட குழந்தைய தூக்கிக்கிறாங்க. வல்லவன் மங்கம்மா கிட்ட, மங்கம்மா, மகாதேவி உன்னை கூட்டிட்டு வந்துட்டா, நானும் கருணாகரனை கூட்டிட்டு வந்துட்டேன், என்னோட பங்கு முடிஞ்சிடுச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றார் வல்லவன். இனி என்னோட பங்குதான் மீதி, அது எப்ப தீர்க்கிறதுன்னா நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு விஷமமா சொல்றார் கருணாகரன். கருணாகரனோட அந்த பேச்சுல வல்லவனுக்கோ மங்கம்மாவுக்கோ எதுவுமே வித்தியாசமா தெரியல. ஆனா மகாதேவிக்கு அவரோட பேச்சு சுத்தமா பிடிக்கல. கவலைப்படாத, இன்னைக்கு என்னோட வீட்டுல உங்களுக்கு விருந்து, நாளைக்கு உன்னோட வீட்டுல எங்களுக்கு விருந்துன்னு வல்லவன் சொல்ல, அதுக்கு கருணாகரன், விருந்துக்கு என்ன குறைச்சல், மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு மகாதேவிய பார்த்து பெருமூச்சை விட்டபடி சொல்றாரு. அந்த பேச்சுல மகாதேவியோட முகம் கடுக்குது. மங்கம்மா கையில இருந்த குழந்தைய பார்த்து, ஓ, மகாதேவியோட குழந்தையா, வாடா கண்ணு, வரமாட்டியா நீ, வராட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன், கருணாகரன் பிடிச்சா குரங்கு பிடிதான், வாடான்னு கருணாகரன் மகாதேவிய பார்த்துக்கிட்டே குழந்தைகிட்ட ஜாடையா பேசி குழந்தைய தூக்கிக்கிறார். இந்த ஜாட பேச்சோட அர்த்தம் மகாதேவிக்கு நல்லாவே விளங்க அவங்க முகம் கோபத்துல கொந்தளிக்குது. கருணாகரன் குழந்தைய தூக்கிக்க குழந்தை அழ ஆரம்பிக்குது. உடனே கருணாகரன், என்ன கண்டா உனக்கு பிடிக்கலையா, எங்க ஒரு முத்தம் கொடு, மகா முரடண்டா நீன்னு விடாம கருணாகரன் ஜாடை பேச, இதையெல்லாம் தெரியாத வல்லவன் சிரிச்சுக்கிட்டே, கருணாகரா, என்ன இது, குழந்தைய கொஞ்சியா இல்ல சண்டை போடுறியான்னு கேட்க, அதுக்கு கருணாகரன், பின்ன என்ன, நீதான் பாரேன், பொங்கி வரும் அன்போட ஒருத்தன் வந்திருக்கானே, வரவேற்போம்னு இல்லாம முகத்தை திருப்பிக்கிறான், முறைச்சு பாக்குறான், பல்ல கடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே போக, அப்ப சுந்தரன், மாமா, குழந்தைக்கு பல்லே இருக்காதே மாமான்னு சொல்ல, அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப மகாதேவி கையில இருக்கிற மங்கம்மாவோட குழந்தை அழ ஆரம்பிக்க, வல்லவன் கருணாகரன் கிட்ட, நீ அவனை மட்டும் தூக்குனதுனால உன்னோட மகன் பொறாமப்படுறான் பாருன்னு சொல்ல, அதுக்கு கருணாகரன், நீ வேற நான் வேற இல்லைன்னு நீதான் அவனுக்கு சமாதானம் சொல்லேன்னு பொடி வச்சு பேசுறார் கருணாகரன். எனக்கு என்னவோ இவனை பார்த்த பிறகு சாளுக்கிய போரே கண் முன்னாடி நிக்குதுன்னு கருணாகரன் பேசிக்கிட்டே போக, அதை கேட்க பொறுக்க முடியாம பக்கத்துல இருந்த பழத்தட்ட மகாதேவி தட்டி விட்டுடுறாங்க. உடனே வல்லவன், என்ன தேவின்னு கேட்க, ஒண்ணுமில்ல, கை தவறிடுச்சுன்னு சமாளிச்சு அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க மகாதேவி. கருணாகரன் தன்னோட மனசுல இருந்த அந்த கெட்ட ஆசைய விடவே இல்லை. அதை நிறைவேற்றுறதுக்காக இன்னொரு திட்டமும் தீட்டுறார் அவர். அவரோட வீரன் செல்லையா கிட்ட, பயணம் போன மன்னர் திரும்பி வர்றதுக்குள்ள பக்குவமா நம்ம திட்டங்களை முடிச்சிடணும்னு சொல்ல, அதுக்கு செல்லையனுக்கு எதுவும் சொல்லாமலே தெரியும் எஜமான்னு சொல்றாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோட, ஷபாஷ், ஆட்கள் எங்கன்னு கருணாகரன் கேட்க, நாளைக்கு சபைக்கே வந்துடுவாங்கன்னு சொல்றான் செல்லையா. அவங்க வர்றது பெருசில்ல, நடிக்கணும்னு கருணாகரன் சொல்ல, அதுக்கு செல்லையன், சொல்லி கொடுத்திருக்கிறது செல்லையா எஜமா, அவங்களோட நடிப்புல கல்லும் கரைஞ்சிடணும் பெருமை பேசுறார் அவர். மாரியப்பன் எங்கன்னு கருணாகரன் கேட்க, அவனும் இந்த விஷயத்துலதான் மும்முரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு செல்லையன் சொல்ல, அவனை நம்புறதுக்கு இல்ல, உன்னதான் நம்பி இருக்கேன்னு கருணாகரன் சொல்றார். நம்பினோருக்கு நலிவில்லை எஜமா, நடக்க போறத நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார் செல்லையன். இப்படி அவங்கள சுத்தி சூழ்ச்சி வலை பின்னப்படுறது தெரியாம வல்லவனும் மகாதேவியும் சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. செல்லையன் ஏற்பாடு செஞ்ச ஆட்கள் அரசபைக்கு வந்து, மகாராஜா, 4 நாளா காட்டெருமைங்க புகுந்து பயிர்களை எல்லாம் நாசம் செய்யுதுங்க, ஒரு மத யானை கொள்ளிடக்கரையை சுத்தி சுத்தி வருதுங்க, இதுவரை எத்தனையோ பேரோட உயிரை கொன்னுடுச்சுங்க, குடும்பமா சாகுறோம், இனிமே நீங்க தான் எங்களை காப்பாத்தணும்னு முறையிடுறாங்க. அந்த மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வல்லவன் வேட்டைக்கு போகலான்னு முடிவெடுக்கிறார். மகாதேவி கிட்ட, இன்னும் 2 நாளைக்கு நான் உன்னை சந்திக்க முடியாதுன்னு வல்லவன் சொல்ல, ஏன் அத்தான்னு மகாதேவி பதறி கேக்குறாங்க. பிரிவுன்னு சொன்னதும் கலங்கிட்டியே, காட்டு மிருகங்கள் பயிர் அழிக்கிறதா நாட்டு மக்கள் முறையிட்டு இருக்காங்க, அதனால நான் வேட்டைக்கு போகணும்னு விவரம் சொல்றார் வல்லவன். வல்லவன் வேட்டைக்கு கிளம்ப அவருக்கு வெற்றி திலக இடுறாங்க மகாதேவி. சுந்தரனை கவனமா பாத்துக்கோ, சோழ நாட்டோட எதிர்காலத்தையே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன், வரட்டுமான்னு அவர் தன்னோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அப்ப தொண்டைய கணச்சபடி கருணாகரன் வந்து, இன்னும் புறப்படலையான்னு கேட்க,
வல்லவன் இதோன்னு சொல்லிட்டு மகாதேவி கொடுத்த பாலை கூட குடிக்காம கிளம்பிடுறார். வல்லவன் அங்க இருந்து போக மகாதேவிய கருணாகரன் பாக்குற பார்வையில ஒரு கணம் மகாதேவிக்கு உடம்பே பதறிடுது. அத்தான்னு அலறலோட மகாதேவி குரல் கொடுக்க போய்கிட்டு இருந்த வல்லவன் அதிர்ச்சியோட என்ன மகாதேவின்னு கேக்குறார். கருணாகரன் முன்னாடி என்ன சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால மகாதேவி மௌனம் சாதிக்க அவசரமா அவங்க பக்கத்துல வந்து ஏன்னு வல்லவன் கேட்க ஒண்ணுமில்லன்னு மகாதேவி சொல்றாங்க. அவர் பிரிஞ்சு போறத நினைச்சு மகாதேவி பயப்படுறாங்கன்னு நினைச்சு சேச்ச பைத்தியம், கவலைப்படாதுன்னு அவங்களோட கண்ணீரை துடைக்க போறதுக்குள்ள கருணாகரன் அங்க வர வல்லவன் கையெடுத்துடுறார். பிரிவு அப்படித்தான் சுடும், மனம் திடமா இருந்தா பிரிவுலயும் உறவு இருக்கும்னு கருணாகரன் சொல்லிட்டு வல்லவனை கூட்டிட்டு போகும் போது மகாதேவியோட கையில இருந்த தட்டு தட்டி கீழே விழுந்துடுது. அந்த அபசகுணத்துல ஒரு கணம் மகாதேவியும் வல்லவன் 2 பேருமே அதிர்ந்தாலும் எதுவும் நடக்காத மாதிரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கருணாகரன் வல்லவனை கூட்டிட்டு போயிடுறார். வீரர்களோட வல்லவன் வேட்டைக்கு கிளம்புறார். கருணாகரனோட சதித்திட்டம் என்ன? அந்த திட்டத்துல இருந்து வல்லவனும் மகாதேவியும் தப்பிச்சிடுவாங்களா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.